மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். உங்களுக்காக பிரியாணி கொண்டு வந்திருக்கா. சாப்பிடுங்க சமந்தி. நல்லா செஞ்சிருந்தாங்க பிரியாணி எல்லாம். கேக் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க சமந்தி. ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிடுங்க. பிறகு கேக் எல்லாம் சாப்பிடுவீங்க. அப்படி சீரமாயி போயிடும். அதமா வச்சு கொடுறீ மாமியாவுக்கு. எத்த வச்சு கொடுக்குறேன். சாப்பிடுறீங்களா அத்தை? ஏய் நிறுத்திட்டு பேசாம நீ ஓ இஷ்டத்துக்கு போய்க்கிறவோ ஒரு இஷ்டத்துக்கு வந்துக்குருவே. இதை நீ மாமியாவுக்கு ஒரு மருமக கொடுக்குற மரியாதை அடி. என்னங்க இப்ப என்ன செஞ்சேன் நானு? எதுக்கு எப்படி பேசுறீங்க படபடன்னு? ஏய் என்னடி என்னத்த செஞ்சு பேசிக்கிட்டு நீ? என் நேரம் போனவன் என் நேரம் வர்ற. நான் சாப்பிடணும் செய்யணும் ஒன்று செஞ்சு விட்டு போயிருக்கணும் சாப்பாடையும். அப்படி இல்லையா செய்யாம போயிட்டேன். விசுக்குன்னு போனவ காலகாலத்தை எப்படி வந்து சேரணும். அதுவும் இல்லை நான் எப்படி ரெண்டு பட்டியா உட்காந்துருக்குது. என்ன நினைச்சிருவோம் மனசுல ஓ இஷ்டத்துக்கு நீ கொண்டு கொடுப்ப. அதை நான் வாங்கி சாப்பிடணுமாக்கும். நான் வீட்டு வச்சக்காரனாச்சியா? இப்ப நான் என்னத்த செய்யறது? அங்க போனதே லேட்டு நானு. அந்த பிள்ளை வேற இருங்கன்னு சொல்லி பாவம் நல்லா கவனிச்சு நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்டுச்சு. ஒருக்கு போய் நம்ம பறந்துக்கு வர முடியுமா? அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டோம். அங்க இருந்து சரி அப்படியே நடந்தே வச்சிடணுமான்னு சொல்லி எலிப்பாட்டி சொல்லிடுச்சு. அப்படி அங்க ஒரு ஆட்டோ கூட பிடிக்காம நடந்தே வந்தோம். அப்ப நாங்க என்ன செய்யறது? அப்படி இருந்து எங்கேயும் நிக்கிற நிலைக்கல யார்ட்டையும் பேசல வந்துட்டே இருக்கோம். அப்புறம் நீங்க இப்படி பேசுறீங்க. ஆமா சமந்தி நீங்க தான் சமந்தி லேட் பண்ணி விட்டீங்க. வீட்டுல தேவையில்லாம உன் கொண்டை சரியில்லை உன் மண்டை சரியில்லை ஜடை சரியில்லைன்னு சொல்லி அவளை போட்டு உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசி லேட் பண்ணி விட்டீங்க. எல்லாரும் நாங்க எழுதி வந்திருப்போம்ல. தப்பு யார் மேல? உங்க மேல தானே. சரிங்க தே இப்ப என்ன தே கோவப்படாதீங்க தே. பிரியாணி வச்சு கொடுக்குறேன் சாப்பிடுங்க தே. அது பிரியாணி வச்சு கொடுக்குறியா? எனக்கு தேவையில்லடி. உன் பிரியாணி எனக்கு தேவையில்லை. ஓ இஷ்டத்துக்கு போவீங்க ஓ இஷ்டத்துக்கு வருவீங்க அப்புறம் வச்சு குடிப்பீங்க. நான் திங்கன்மாக்கும் எனக்கு தேவையில்லை. அவ கூட அந்த சின்னவ நான் உட்காந்து தனியா உட்காந்துருக்கத பார்த்து பசியும் பற்றி உட்காந்துருக்காரு மாமியா. என் கண்ணை பார்த்து அவசத்துக்கு போய் பிரியாணி சரின்னு சொல்லிட்டு போயிருக்கா. கடைசியில நான் யாரோட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அவ கையாலே எனக்கு பிரியாணி திங்க வாங்கி வச்சுட்டீங்க நீங்க. ஏண்டி அவ 10 நிமிஷம் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ள போயிருக்கா செஞ்சுக்கிருக்கா. நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன் அவன் பிரியாணி நீ ஏதுன்னு வச்சு. ஓஹோ கதை அப்படி போகுதா? அதான் கிளவி இம்பிட்டு வீராப்பா பேசுறாளா? பிரியாணி வேணா ஒண்ணு வேணாம்ட்டு இதை கவனிச்சு விட்டுருவோம். என்ன மோடி நீ பண்றத பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க. நீ செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. வர என்னம் செய்யுங்க போங்க. நம்ம கூட 2 பிரியாணி திண்டுலான்னு பார்த்தோம். அனைவரும் என்ன செஞ்சு பிரியாணி கொண்டு வந்தாளுகளோ 6 யாரை பிறந்து விறுவிறுன்னு கிடக்கும். இதை திங்காட்டினா என்னவா? நம்ம சுட 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 பண்ணிக்கிருக்கா. வார பயங்கரமா வந்துருக்கு வெண்ணிலா செய்யறது. அதே புட்டு கட்டிடுவோம். இது பிரியாணி நமக்கு தேவையில்லை. அது சாப்பிடுறது சாப்பிட்டா போகுது. எடுத்து வைடி நம்ம சாப்பிடுவோம். அது கொடுத்து வச்சுதான் அப்படித்தேன். யாரை பார்த்துட்டு கொடுத்து வச்சிருக்கின்ற? எனக்கு சுட 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 செஞ்சுக்காடி அங்கே வாட மூக்க தொலைச்சிருக்கு. நீங்கள் இந்த ஆரி பண்ண பிரியாணி வச்சுக்கிட்டு இந்த கிழவி என்ன அப்டேட் பண்ணுறா இந்த எலி. நம்ம அதை போய் இன்னைக்கு வெளுத்து வாங்க போகிறோம். பார்த்து வச்சு ஒழுவிட போகிறாங்க இவளுக்கு. ஏன் இப்பாடி நம்ம என்ன இப்படி செஞ்சோம்? நம்ம வார்டுக்கு போனோன்னு சாப்பிட்டோன்னு கிளம்பி வந்துருக்கோம். அப்புறம் இந்த அத்தை புரிஞ்சுக்கிறாம பேசுறாங்க. என்னமோ நீ சின்ன மருமகனா புதுசா சோறாக்கி கொடுக்குறான்னு சின்ன மருமகன் சாஞ்சுக்கிட்டாங்க. நான் சோறாக்கணும் என் பக்கம் சேர்ந்து பேசுவாங்க. ஒரு பொம்பளை ஸ்டெடியா பேச வேணாமா? அங்கிட்டும் பேசுறாங்க இங்கிட்டும் பேசுறாங்க. நான் என்ன சின்ன மருமக கூட பேசக்கூடாது நான் சொல்றேன். இவங்க எப்பயும் போல பேசிக்க வேண்டியதானே? அதை எனக்கு நடிச்சு தர்றாங்க. உன் மாமியா ஒரு திணிச்சிருக்கி எங்க தின்ன கிடைக்குதோ அங்க சாதுவா பேசுவா. அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்து கவலைப்படாதடி. இன்னைக்கு ஜாலியா சந்தோஷமா இருந்தீங்களே அதே மாதிரி இது பேசுறதுக்கு நீ கவலைப்பட்டு கிடக்காத. நான் சொல்றேன் இல்ல பிரியாணி எடுத்து வை நம்ம சாப்பிடுவோம். ஏ புஷ்பா புஷ்பா பரமே என்ன செய்றீங்க? இங்க வாங்கடி. என்ன வாட்டி எது கூப்பிட்டாங்களா? ஏய் எங்கடி புஷ்பாவ அவளையும் கூப்பிடுறீ? என்ன செய்றீங்க? இங்க வாங்கடி. மதனே இங்க வாங்க. அந்த எலிப்பாட்டி கூப்பிடுறாங்க. என்ன பரமே எது கூப்பிட்டாங்க? என்ன பாட்டி எது கூப்பிட்டீங்க? ஏய் கூப்பிட்டா வாங்கடி. பக்கத்துல வந்து என்ன பாருங்களா? அங்க ஒய்யா பின்னுக்கிட்டு என்ன கேக்குறீங்க? வாங்கடிங்க. சொல்லுங்க பாட்டி வந்துட்டோம். இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய் நம்ம கொண்டு வந்த பிரியாணி அது கபத்தா அடிக்க வேணாமா? அவளுக்கு பிடிக்கலையா? அவங்க சித்தி அடி வெண்ணிலான்றவ செய்யறா பிரியாணி. அதை திங்க போறாளாண்டி. நம்ம பிரியாணி வேணாம்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா கலந்து செய்யற பிரியாணி சாப்பிட போயிருக்கா. அங்க என்ன நடக்குது போய் பாப்போம் வாங்க. சரி பாட்டி விடுங்க. சாப்பிட்டு போட்டோம். சித்தி செய்யறது சாப்பிட்டு நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு என்ன ஆக போகுது? அவங்க வகுத்து அவங்க போய் சாப்பிடுறாங்க. இந்த பிரியாணி நம்ம சாப்பிடுவோம். என்ன இப்படி சொல்றீங்க? அந்த சின்னத்தை பிரியாணி செய்யறாங்களா? அவங்களுக்குலாம் பிரியாணி செய்ய தெரியுமா? அதிசயமா இருக்கு. சரி ஏ வரமே வா எலிப்பட்டி சொன்ன மாதிரி எட்டி பாப்போம் என்ன நடக்குதுறாங்க. ஆமாடி அப்படி சொல்றீ. நீதான் ஏன் பேசி இந்த பரமி எதை சொன்னாலும் நீதி நேர்மை நியாயம் ஆத்தா மாதிரியே வெட்டிக்காத பேசிக்கிருப்பா. வாடி நம்ம போய் பாப்போம். ஏமா நீங்க ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? சோகமா இருக்கீங்க? என்னமாச்சு? ஒன்னும் இல்லடி சும்மாவே உட்காந்துருக்கேன். ஏத்தா உங்க மூஞ்சியே சரியில்லை. எங்களுக்கு தெரியாதா நீங்க எப்ப எப்படி இருப்பீங்கன்னு? என்னங்க அப்பத்தா கலையணும்னு சொல்லுச்சா? ஏ ஆமாடி பரமே இன்ன வரைக்கும் எப்படி பேசி போறோம் தெரியுமா? அப்பத்தா கறி எங்க அம்மாவை அப்படி இப்படி என்ன கவனிக்க மாட்டேங்கிற. ஒரு மாமியாரை கவனிக்கிற விதமா இது. என் சின்ன மருமகவே மூஞ்சியை பார்த்து சோறாய் கொடுக்குறா அப்படி ஒரே புகழ ஆரம்பத்துக்கு உங்க சித்தியா இருக்கி. இவன் வந்து கவனிக்கிறதுல இவளுக்கு அக்கறை இல்லையா? உங்க ஆத்தா இருக்கி. இன்ன வரைக்கும் பாவத்தை மனசை போட்டு கஷ்டப்படுத்தி விட்டாடி. அதான் எங்க அம்மா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கா. ஆமா இந்த கிழவி எவ்வளவு கவனிச்சாலும் இப்படித்தான் சொல்லும். கடைசியில ஒரு நோட்டீஸ் சொல்லிக்கே இருக்கும். நல்லா கவனிக்கிறதுல என் மருமகளை போல உண்டுமானோம். அவங்க ஏதாவது ஒரு வேலையை விட்டாங்கன்னா போகுது கிழவிக்கு பொறுக்காது. உடனே என்ன செஞ்சதெல்லாம் மறந்துட்டு பேசும். ஆமா பரமே அவங்க இப்படி தூரம் பேசின அளவுக்கு அவங்க என்னதான் செய்யறாங்க? அவங்க மருமக எப்படித்தான் பிரியாணி செய்யுது இவங்க எப்படி சாப்பிடறாங்க நம்ம பார்த்தே ஆகணும். மதினி அதெல்லாம் கரெக்டு. அதை போய் பார்த்து நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க.
ஏய் இவாரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டா பிஸியா இருக்குடி பிஸியா இருக்க கூப்பிட்டுருக்கே அத போய் பாக்குறோம் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் போடுறோம் டி சரி சரி வாங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி வேட கமகமன்னு வருது. இன்னைக்கு பிரியாணி கொடுத்து கிளவி அசைக்கிற வேண்டியதேன் மயக்கிடணும். ஏண்டி என்னம்மா பிரியாணி செஞ்சுருக்க என்ன சொல்லிட்டு வந்தேன் 5 நிமிஷம் செஞ்சிருவேன் 10 நிமிஷம் செஞ்சிருவேன்னு சொன்னேன். இந்த எம்புட்டு நேரம் ஆகி போச்சு. நான் எம்புட்டு நேரம் பஸ்ஸில் உட்காந்துருக்குது என்னம்மா செஞ்சுருக்க பிரியாணியா எத்த அவ்வளோதான் அந்த விசில் வந்தோடனே நீங்கள் சாப்பிட வேண்டியதான் வேலை முடிஞ்சுங்கிட்ட. என்னமாடி நீ செய்கிற பிரியாணி நம்பித்தான் நான் அங்கம்மா கொடுத்த பிரியாணி வேணாம் விட்டேன். நல்லா ஒழுக்கமாக செஞ்சு எடுத்துக்குவா. நீ வாடி பிரியாணின்ற வேறு தக்காளி சாத்து கொண்டு வந்து கொடுத்துறாத. என்னது நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்காக கிளவி அங்கம்மா பிரியாணி வேணாம்ன்றச்சா? இது என்னோட அதிசயமா இருக்கு. அப்போனா இன்னைக்கு பிரியாணி நல்லா போட்டு கவனிச்சிடணும் கிளவி அப்படி நம்ம பக்கம் இழுத்துடணும். ஏய் முன்னாடி யோசிச்சிருக்க யோசிச்செல்லாம் போதும் டக்குனு பிரியாணி வச்சு எடுத்துக்கோ. நான் போய் உட்காடுறேன். சரிங்க நீங்க போங்க தான் எடுத்து வரேன் இந்த பிரியாணியை. என்ன பையன் அழுகிற சத்தம் கேட்குது. என்னாச்சு எந்திரிச்சிட்டானா தூங்கிருந்தே அதுவும் எழுந்திரிச்சிட்டானா? சரி சரி விசில் வாட்டர் போய் பார்த்துட்டு வந்துருவான். நான் இந்த பையன் நம்மளை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். கொஞ்ச நேரம் தூங்குறதுக்குள்ள எந்திரிச்சிட்டான். இந்த பிரியாணி செஞ்சு அத்தை கொடுத்து நம்ம நல்லவர் வாங்கலாம்னா அதுங்களையும் இவனுக்கு பொறுக்கல அதுங்களையும் ஆட்டிட்டான். சரி சரி சீக்கிரம் போய் பாட்டு வந்துருவோம். இந்த சுப்பு வேற வெளியில போயிட்டாரு. இருந்தாருன்னா குழந்தைய பார்த்துக்குவாரு. அவர் எங்க போனாரோ தெரியல. ஏய் பரமே சத்தம் போடாதடி. அந்த குட்டச்சி போகட்டும். இன்னைக்கு நம்ம ஒரு வழி பண்ணி விட்டுருவோம் அவளை. ஆமா எலிபாட்டி இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. பிரியாணி செய்யறாங்க பிரியாணி செஞ்சு அப்ப அவ கைக்குள்ள போட்டு தர பாக்குறாங்களா நம்ம விடக்கூடாது. சரி பாட்டி அந்த சித்தி போயிட்டாங்க இப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு முதல்ல நம்ம உள்ள கிச்சனுக்குள்ள நுழையணும். அதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். வாங்க உள்ள போலாம். எலிபாட்டி இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் புரியல. வர சொன்னீங்க வந்தாச்சு. அவங்க பிரியாணி செஞ்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமா பாட்டி உங்க மூளையை கசக்கி நல்ல ஒரு ஐடியாவை சொல்லுங்க. நம்ம பண்ற பிளான் மாஸ்டர் பிளானா இருக்கணும். இப்ப என்ன செய்யலாம்? நல்ல ஐடியாடி. சொல்லிடு பாட்டி என்ன ஐடியா டக்குன்னு சொல்லு. எனக்கு வேற ஒரே ஆர்வமா இருக்கு. உப்பை போட்டோம்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது இப்போதைக்கு. அதை மிக்ஸ் பண்ணணும் கண்டுபிடிச்சிருவா. ஆனா தண்ணியை ஊற்றி விசில வச்சு விட்டோம்னா தெரியாதுல. அவதான் விசில எக்ஸ்ட்ரா விட்டோம்னு நினைச்சிருவாள்ல. பிரியாணி களியா மாறிடும்ல. அப்படி எப்படி திம்பா அந்த கிளவி? என்ன இப்படி சொல்ற? பாவம் கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்கல்ல. அது தண்ணி ஊத்துனா சாப்பாடு வேஸ்டா போயிரும்ல. சாப்பாடு வேஸ்டா போட்டுன்னு சொல்லிருக்கேன் லூசு. உங்க அம்மா வாங்க கெட்டபிளி ஆக்கி விட்டுட்டு இவன் அப்படி நல்ல வேலை பாக்குறாள். உங்க அப்பா தாகிட்ட விடக்கூடாது விடக்கூடாது. கிளவி அந்த பிரியாணி தின்னுட்டு இவன் நல்ல வெள்ளு வெள்ளு விழுக்கணும் முடி. சூப்பர் வட்டி சூப்பர் ஐடியா. நீ மாஸ்டர் பிளான் தான் பண்ணிருக்க. பயங்கரமான ஆளா இருக்க ஒழிய. சரி சரி முதல்ல அதை செய்வான். அது வந்துட போகுது. போடி அந்த விசில் எடுத்து வரி சீக்கிரம் தாம போட்டோம். டக்குன்னு தண்ணி ஊற்றி திரும்ப விசில் வச்சு வச்சிருவோம். வரப்புளியும் யாத்தையும் நான் செய்ய மாட்டேன்ப்பா. எனக்கெல்லாம் பயமா இருக்கு. எனக்கெல்லாம் அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் அடிச்சு போடுவாரு. நானும் செய்ய மாட்டேன். நீங்களாம் செய்யுங்க. பாட்டி இந்த பரம இப்படி எதிர்காலம் பயந்துட்டே இருக்கோம். நீ இரு நான் போய் விசில் எடுத்து விடுறேன். பரமே விலகு இன்னைக்கு நான் போய் பாத்துக்கிறேன். நீ அமைதியா ஓரமா இல்ல. யாத்தே எனக்கெல்லாம் பயமா இருக்கு. என்னமோ செய்யுங்க. என்னைய மட்டும் மாட்டி விட்டுறாதீங்கப்பா. என்னையெல்லாம் கொண்டே விடுவாங்க தெரிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதை பார்த்தா. பரமே நீ ஏன் பரமே இப்படி பயப்படுற? நம்ம கெட்டதா செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க கெட்டவங்க தானே. அவங்க தான் கெட்டது செய்யறோம். இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் பயப்படக்கூடாது. இங்க பாரு துணிச்சலா இருக்கணும். இந்த மாதிரி கத்துக்க. இப்ப பாரு நான் எப்படி எடுத்து ஒரு விசில அப்படி சொல்றீனா? நீ சொல்றது கரெக்ட். முள்ள முள்ளால தான் எடுக்கணும். இவளுக்கு அப்படிலாம் கூறு இல்ல. நீ டக்குனு ஏறி வந்துட போறா. பாட்டி விசில் எடுத்து விட்டாச்சு. அவ்வளவுதான். நீ தண்ணியை ஊற்றி மூடி விட்டு ஒரு விசிலை போட்டு விட்டா போதும். வேலை முடிஞ்சிச்சு. கதம் கதம். என்னாடி வேடிக்கை வத்தி இருக்க? டக்குனு ஊத்தி வச்சு தண்ணியை ஊத்தி விட்டு மூடி வச்சு விடுறியன்ட்டு. எலி பாட்டி நீ சொன்ன மாதிரி தண்ணி ஊத்திட்டேன். அவ்வளவுதான். நீ விசில் வந்துருச்சுன்னா நம்ம வார்டு போய் உட்காந்து நம்ம வேலையை பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் நடக்கிறது வேடிக்கை வத்தியணும் நம்ம வாட்டில. ஆமாடி தண்ணி ஊத்திட்டோம்ல. கிளம்புங்க கிளம்புங்க. நம்ம ஓடி போயிருவோம். அவ விசில கணக்கு பண்ணிக்கிருப்பாள்ல. வந்து என்ன 2 விசில் வரல நம்ம பந்தா வந்துருப்பா. அவ பார்த்து ஆஃப் பண்ணிக்கிருவா. நம்ம கிளம்புவா. பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி. அதை சித்தி வந்துட போறாங்க. அவ்வளவுதான். பார்த்தாங்கன்னா நம்ம பிச்சு போடுவாங்க. பிச்சு கிளம்புங்க டக்குன்னு. ஆமாடி தள்ளுறிய வந்துட போறா. நகர்கடி டக்குன்னு ஓடிட்டே போவோம். பாட்டி செய்யறதெல்லாம் தெரிஞ்சு விட்டு ஆளுக்கு முதல்ல ஓடுற எங்களை விட்டுட்டு. ஏய் ஆமாடி எந்த வேலை செஞ்சாலும் சுதாரிப்பா இருக்கணும். பந்திக்கு முந்திக்கே படைக்கு பிந்திக்கணும்னு சொன்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சோம்னா சுதாரிப்பா இருக்கணும். எதையும் மாட்டிக்க கூடாது. லூசு வாடி சீக்கிரமா. சீக்கிரமா போ. வரமே நீ வாடு மெதுவா போய்க்கு காடி அசைஞ்சு வந்துட போதுங்க அத்தை. அதுனே அந்த செம்ப வச்சுட்டு வரீங்க. இப்ப எடுத்துக்கோங்க போங்க. கண்டுபிடிச்சிட போறாங்க. நல்ல வேலை பரமி ஆவப்படுத்தினேன். அதை மறந்துட்டு நான் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். ஐயோ விசில் வந்துருச்சா? அதை மறந்துட்டோம். நம்ம அந்த சின்ன பையன் அழுதுல போய் அடுப்பு ஆஃப் பண்ணுமே. யாத்தே அந்த அத்தை வரப்போகுது. ஒரு புஷ்பா சீக்கிரமா. மதனி சீக்கிரம் வாங்க மதனி. விசில் வர வந்துருச்சு. சித்தி வந்துட போறாங்க. வந்துட்டேன் பாருங்க. விசில் வர வர ஸ்மெல் நல்லா வந்துட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல வாடையா இருக்கு. பிரியாணி எப்படி இருக்கோ தெரியல. எனக்கே ரொம்ப சாப்பிடணும் ஆசையாதே இருக்கு. கிளவி அதை காட்டில் எச்சு ஊற வச்சுருக்கோம். இன்னும் ஒரு விசில் கூட வரட்டும். வந்துச்சுன்னா சரியா போகும். ஆஃப் பண்ணி விட்டுலாம். போதும். ஆஃப் பண்ணி விட்டு தம்மு போனோடனையும் பிரியாணியை அத்தைக்கு போட்டு போய் கொடுக்கணும் முதல்ல. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. தம்மு மட்டும் இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறம் எடுப்போம். உடனே எடுத்தோம்னா நல்லா இருக்காது. தனித்தனியாக இருக்கும் சாப்பாடு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். கரெக்டாக இருக்கும். சோறு பொது பொது பொதுன்னு இருக்கும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதைக்கு முதல்ல போட்டு கொடுப்போம்.
என்ன வாட்டி சொல்ற? எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்? இப்பதே மாமியா என்னை கிளி இழுத்து விட்டு போயிருக்கு. நான் இந்த சந்தோஷமா இருக்கேன். பரமே, நம்ம பண்ண வேலை அத்தைக்கு தெரியாதுல்ல. அத்தைக்கு தெரிஞ்சா நம்மள வயதையும் செய்வாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுச்சுன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பாப்போம் வா. மதினியே நீங்க வேற, இவங்க ஒரு நேரம் வந்தா அப்படி பேசுவாங்க, ஒரு நேரம் வந்தா ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கிருப்பாங்க. பேசாம இருங்க, எலிப்பாட்டி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு எதா இருந்தாலும். அறியே, உனக்கு எல்லாம் போக போக புரியும். என்ன சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு. உன்னை கிளி கிழிச்சு போறவ மாமியா இன்னும் சற்று நிமிடத்துல பாரு. உன் குழந்தை முன்னாடி கிளி கிழிப்பா. அதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணு, புரியுதா? இந்த மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சுட்டு வை. என்ன வாட்டி சொல்ற? எதுக்கு அந்த பிள்ளைய போட்டு கிழிக்க போறாங்க தேவையில்லாம? அந்த பிள்ளைய பிரியாணி செஞ்சுருக்குன்னு பாராட்டிக்கிட்டாங்கல்ல. உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியாது. உனக்கு புரியுறப்ப எல்லாம் புரியும். சரி சரி, சகோதர சகோதரிக்கு வாழ்த்து சொல்றதா சொல்றீ, சந்தோஷமா சொல்றீ போடி. ஏண்டி பரமே, என்ன சொல்லுது பாட்டி? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு அமைதியா நிக்கிறீங்க. ஏம்மா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதும்மா. எதா இருந்தாலும் நீ பாட்டிட்டு கேட்டுக்கம்மா, இல்லைன்னா மதினிட்டு கேட்டுக்கம்மா. நாளை ஒன்றும் செய்யலம்மா. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எலிப்பாட்டி கேட்டுக்கங்க. நாங்க வாட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் சொன்னதை முதல்ல நீ செய்டி போடி. போய் சகோதர சகோதரிக்கு வாழ்த்து சொல்றீ ஓடி. வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நேற்று கொஞ்சம் எனக்கு முக்கியமான வேலை இந்த ஒரு வாரமாகவேவும். அதனால வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது, கம்மியான டைமில் வருது. அதனால கொஞ்சம் லேட்டாக போடுறேன், கம்மியான ஹவர்ஸ் போடுறேன். இன்னும் அந்த ஒரு வாரத்தை சரியாயிடும் எல்லாமே, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ கரெக்டாக வருங்க, கோச்சிக்காதீங்க. அப்புறம் இன்று கல்யாண நாள் கொண்டாடும் சகோதரி ஜெனிஃபர் சுஜிதா அவர்களுக்கும் சகோதரர் ஜெயநாதன் அவர்களுக்கும் எங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சகோதரி ஜெனிஃபர் சுஜிதா, சகோதரர் ஜெயநாதன், உங்க ரெண்டு பேத்துக்கும் எங்களோட மனமார்ந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இன்று போல என்றும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் அன்போடு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஆமாங்க சகோதர சகோதரிகளே, ஒரு வாரம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல. ஒரு நாள் நேற்று போடாமல் விட்டுட்டோம். அப்புறம் டைமிங் கொஞ்சம் கம்மியாக போடுறோம், லேட்டாக போடுறோம். மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் தாமதமாகாது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருங்க, வீடியோ டைமுக்கு வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.